அல்சர் பிரச்சனையா? அல்சர்னா என்ன, அது எப்படி வருது, அதை எப்படி குணப்படுத்தலான்ட்டு வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இரைப்பையில் சுரக்கும் அமிலங்கள் தான் நாம் உண்ணும் உணவில் செரிமானத்துக்கு உதவுகிறது. இந்த இரைப்பை மற்றும் சிறுகுடலின் உட்பகுதியில் ஒரு சளி போன்ற சவ்வானது உள்ளது. இந்த சவ்வானது அமிலங்களின் தாக்குதலில் இருந்து இந்த இரைப்பை மற்றும் குடலை பாதுகாக்கிறது. இந்த சளி சவ்வுகள் சரிவர செயல்படாத போது சளி சவ்வுகளின் தொடர்ச்சியில் ஏற்படும் இடைவெளி காரணமாக இந்த அமிலமானது இரைப்பை மற்றும் சிறுகுடலை பாதித்து சிவந்து வீக்கம் மற்றும் வலியுடன் கூடிய புண்ணை உருவாக்குகிறது. இதுவே அல்சர் என்கிறோம். இந்த புண்ணானது தீவிரமடையும் போது இந்த இரைப்பை மற்றும் சிறுகுடலில் துளைகள் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. எந்தெந்த காரணங்களால் அல்சர் வருதுன்ட்டு பார்ப்போம் வாங்க. ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அல்சர் வரத்தில். இதை தவிர வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா காரம், அதாவது அதிகம் காரம் உள்ள உணவுகள், மசாலா அதிகம் நிறைந்த உணவுகள், மதுபானம் குடித்தல், புகையிலை போடுதல், புகைப்பிடித்தல் மற்றும் சில கணையத்தில் ஏற்படும் கட்டிகளினாலும் ஏற்படும் மருத்துவ கதிரியக்க சிகிச்சை, அதாவது ரேடியேஷன் தெரப்பி, இதுக்கு உட்படுத்துவதாலும் ஏற்பட வாய்ப்புள்ளது. மனக்கவலை மற்றும் பரபரப்பு, இதனாலும் வயிற்றுப்புண் ஏற்படும். ஓகே, இந்த வயிற்றுப்புண் வந்திருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். குமட்டல், அதாவது வாந்தி வர மாதிரியே இருக்கும் ஆனால் வராது, அதுதான் குமட்டல். இரண்டாவதாக வயிற்று மேல் பகுதியின் வலி. உணவு சாப்பிட்ட ஓரிரு மணி நேரத்திற்குள் பசி எடுக்கும். அல்சரானது தீவிரம் அடையும் போது இரத்தம் கலந்த கருப்பு நிற மலம் வெளிவரும். நெஞ்சு வலி, இரத்த வாந்தி, சோர்வு, உடல் எடை குறைதல், இது போன்ற அறிகுறிகள் தெரிய வாய்ப்புள்ளது. இந்த அல்சர் இருப்பவர்கள் எந்தெந்த உணவை சேர்த்து கொள்ள வேண்டும்னு பார்ப்போம் வாங்க. கோஸ், கேரட், வெண்பூசணி, தர்பூசணி, பப்பாளி, ஆப்பிள், நாவல் பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம், தயிர், மோர் மற்றும் இளநுங்கு, இது போன்ற பொருட்களை உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த அல்சரை நாம் குறைக்க முடியும். அல்சர் இருப்பவர்கள் எந்தெந்த பொருட்களை தவிர்க்க வேண்டும்? அதிகம் காரம் நிறைந்த உணவுப் பொருட்கள், பொரித்த உணவுகள், அசைவ உணவுகள், தேன் மற்றும் புளி, இது போன்ற பொருட்களை அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது. அல்சர் உள்ளவர்கள் கடைப்பிடிக்க வேண்டியவை: கண்டிப்பாக காலை உணவை தவிர்க்கக்கூடாது. உரிய நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டும். பரபரப்பாக இருத்தலை தவிர்த்தல் அவசியம். தினமும் குறைந்தது 2 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். சரியான நேரத்திற்கு தூங்குதல் வேண்டும். இதெல்லாம் அல்சர் உள்ளவர்கள் கடைப்பிடித்தால் அல்சர் குறைய வாய்ப்புள்ளது. அல்சரை குணப்படுத்துவதற்கான சில எளிய தீர்வுகள்: அரை ஸ்பூன் சுக்குத்தூளை கரும்புச்சாற்றில் கலந்து காலை வேளையில் அருந்தி வந்தால் இந்த அல்சரானது குறைந்துவிடும். அல்லது வால் மிளகை பொடி செய்து அரை ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து உண்டு வரலாம். அல்லது பிரண்டையின் இளந்தண்டை இலையுடன் உலர்த்தி பொடி செய்து சம அளவு சுக்குதூள் மற்றும் மிளகுதூள் கலந்து அதில் அரை ஸ்பூன் எடுத்து வெண்ணெயில் கலந்து உண்ணலாம். மணத்தக்காளி கீரையை
பாசிப்பயிறு நெய் சேர்த்து சமைத்து உண்டு வரலாம். அல்லது சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை இவற்றை அரைத்து சுண்டைக்காய் அளவு எடுத்து கருப்பட்டி சேர்த்து வெள்ளாட்டு பாலில் கலந்து உண்டு வர இந்த அல்சரானது குணமாகும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க.